தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இங்கே கவனித்து பாருங்க, முன்னே தூரமாய் இருந்தோம், மீட்கப்பட்ட பொழுது இப்பொழுது நாம் எங்க இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். மீட்பு தேவனோடு உறவை பலப்படுத்துகிறது. எனக்கு நெருங்கிய ஒரு உறவை மீட்பு எனக்கு உண்டாக்குறது. எனக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவெளி இப்பொழுது இல்லை. மீட்பு என்ன செய்கிறது? தேவனை எனக்குள்ள நெருக்கமான ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை எனக்கு உண்டாக்குகிறது. தேவனை விட்டு பிரிகிற அந்த பிரிவை மீட்பு என்ன செய்கிறது? முறித்து ஒரு புதிய இணைப்பை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. கொலோசியருக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம், கொலோசியருக்கு எழுது நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இங்க ஒரு பெரிய ஒரு செயல்பாட கொலோசியருக்கு சொல்றார். இந்த மீட்பு நமக்குள்ள தேவனோடு ஒப்புரவானதை அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிலுவையில் சிந்தின ரத்தம் முதலாவது என்ன செய்தது? பாவத்தில் இருந்த நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவை உண்டாக்குறது. பாவத்தோடு தேவன் ஒரு நாளும் என்ன செய்யறதுல இணைக்க முடியாது. இப்பொழுது என்ன நடந்தது? இந்த பாவத்தில் இருந்த நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கி தேவனோடு ஒப்புரவாவதற்கு இயேசு சிந்தின ரத்தம் முதல்ல எனக்கும் பிதாவாகிய கர்த்தருக்கும் ஒரு சமாதானத்தின் இந்த இயேசுவின் ரத்தம் செயல்படுகிறது. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல பிதாவுக்கு கர்த்தருக்கு ஒரு வெறுக்கும் வண்ணமாய் நம்முடைய செயல்பாடுகள் இருந்தது. என்ன வெறுக்கிறார்னா ஏன் அர்த்தம்னா, நான் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன், அவர் என்னை வெறுக்கிற அளவுக்கு பாவங்கள் என் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது? என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இப்பொழுது பார்க்கிற பொழுது, பிதா பார்க்கிற பொழுது என் மேல் இயேசுவின் ரத்தத்தை பார்த்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவருடைய பாடுகள், இயேசுவின் பாடுகளை பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உன்னை என்னை கர்த்தர் பிதாவானவர் பார்க்கிற பொழுது அவருக்கு முதலாவது தெரிவது என்னன்னா, நம்ம மேல இருக்கிற இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. அதான் ஒப்புரவாக்குறாரு. இயேசுவின் ரத்தத்தை பார்த்த உடனே பிதாவான தேவன் இப்பொழுதுக்கு புரிகிறது, இவன் மீட்கப்பட்டவன், இவர்கள் மீட்கப்பட்டவர்கள். தூரமாய் இருந்த நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம்.